இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த மாதத்துல தியானித்து வருகிறோம் சிலுவை வார்த்தைகளும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லி. நம்ம அநேக நேரங்கள்ல அநேக வருடங்களா நம்ம இந்த ஆண்டவர் சிலுவையில தொங்கும் போது சொன்ன வார்த்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அப்படியே அதை விட்டு விடுகிறவர்களா காணப்படுகிறோம். அடுத்த வருஷம் மீண்டுமா தியானிக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதை நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு சில மனிதர்கள் இல்ல நமக்கு நெருக்கமானவர், உறவினர்கள், இல்ல நம்முடைய பெற்றோர்கள் யாராவது இறக்கும் தருவாயில இந்த காரியத்தை நீ செஞ்சிரு, இதை இவங்களை நீ பார்த்துரு, இவங்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சிரு அப்படின்னு சொன்னா அது நமக்கு செய்ய பிடிக்கல, அந்த காரியம் எனக்கு செய்ய பிடிக்கல அப்படின்னாலும் நாம் அதை செய்து நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், இந்த உலகத்தை படைத்த தேவன், நமக்காக பரலோக ராஜ்யத்தை கட்டளையிடுகிற தேவன் சொன்ன வார்த்தை நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் படுத்தி நம்ம அதை கடைபிடிக்கிறவர்களாய் காணப்படணும். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களோட அதை பேசுகிறாரு. இந்த வார்த்தை மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேச விரும்புகிறாரு. யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை தனக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவான்றதுல ஒப்புவிக்கிறாரு. அவர் பராமரிக்கும்படியாக சொல்றாரு. அவர் ஒரு மெய்யான ஆறுதல், தன்னுடைய மகன் இப்படி இவ்வளவு கஷ்டத்தை பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதனையான சூழ்நிலையில ஒரு மெய்யான ஆறுதலை இந்த யோவான் மூலமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோவானை அந்த அதான் உன் மகன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் புது உறவு பிறக்கிறது அப்படின்னு சொல்லி அரவணைக்கிறாங்க, பராமரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது, எந்த பின்னணியத்துல சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னா, இதுல இருந்து நாம் என்ன செய்யணும், என்ன ஆண்டவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சீஷன் அந்த இயேசுவின் தாயாரை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி புதிய உறவு பிறக்கிறது. நாம் இதுல இருந்து என்ன அப்படின்னா, தாய் பிள்ளை உறவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த உலக பிரகாரமாக எப்படி நம்ம கற்றுக்கொள்ளணும், என்ன செய்யணும், ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம பெற்றோரை கனம் பண்ணணும், அது ரொம்ப அவசியம். இந்த நாட்கள்ல அது மிக குறைவாக காணப்படுகிறது. தகப்பனும் தாயையும் வயது சென்றவளாகும் போது அவங்களை அசட்டை பண்ணக்கூடாது, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. அவங்க வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். இப்படிலாம் நமக்கு வசனம்லாம் தெரியும். ஆனா எவ்வளவு அதை நம்ம பிராக்டிக்கலா நம்ம செய்யறோம் அப்படின்றது தான் நம்ம ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக காணப்படுகிறது. பெற்றோரை அநேக நேரங்களில் பராமரிக்காத சூழ்நிலை இந்த நாட்களில் காணப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள சரியான உறவு இல்லாததுனால, ஒரு சரியான அன்பு ஐக்கியம் இல்லாததுனால இப்படிப்பட்டதான சூழ்நிலை காணப்படுகிறது. ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒரு கோபமோ, ஒரு மனஸ்தாபமோ, ஒரு வருத்தமோ வந்தால் அது பிரிவு அதிகமாக காணப்படுகிறது. மீண்டுமா அது இணையக்கூட யோசிக்க முடியாத சூழ்நிலையாக அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. நாம் புதிய உறவுகளை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம தியானிக்கணும். சில நேரங்களில் மருமகள் வீட்டுக்கு வரும்போது எத்தனை மாமியார் அதை ஒரு அன்பா ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அநேக நேரங்களில் அது ஒரு அந்நிய பெண்ணாக தான் நடத்தப்படுறாங்க. நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம அப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவங்களுக்கு உண்மையான அன்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் மருமகளும் தன்னுடைய பெற்றோரை எவ்வளவு நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி நேசித்து அவருடைய கடமைகளை செய்யணும். நிறைய நேரங்களில் சில காரியங்கள் நாம் செய்யறது அவர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்களுடைய கடமைகளை நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நிறைய நேரங்களில நம்ம பெற்றோரை நம்ம கூட வைக்கிறதற்கு, அவங்க நம்ம வீட்டுக்கு வருவதற்கு கூட அலோ பண்றதுக்கு கூட அதுக்கு விருப்பம் இல்லாதவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அவங்க எல்லாம் பெரியவங்க, வயசானவங்க ஏங்குகிறது உங்களுடைய பொருள், நான் நிறைய என்னுடைய பணத்தை நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு இதெல்லாம் நான் கொடுக்குறேன், அதனால அவங்கள நான் தள்ளல, அவங்கள நான் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி ஒருவேளை சிலர் சொல்லலாம். ஆனா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, அவங்களோட பணம் பொருள் அப்படிலாம் இல்லை, ஒரு சில அன்பான வார்த்தைகளை தான்
அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அநேக நேரங்களில் அவங்க நம்மகிட்ட பேச வரும்போது நாம் கோபப்படுகிறவர்களாக, நாம் நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக அவர்களை நம் கடினமான வார்த்தை நிமித்தமாக நம்மை காயப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் அதை விட்டு மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. சில பேர் வந்து தாய் தகப்பனிடம் பேசவே மாட்டாங்க. கேட்டா என்னுடைய மனைவிக்கு பிடிக்காது, என்னுடைய கணவருக்கு பிடிக்காது, அதனால நான் இதை செய்யலை, அவங்ககிட்ட பேசினா அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சிலர் அந்த காரியங்களை சொல்லி அவங்க பேசாமல் காணப்படுவாங்க. நான் அவங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்குறேன், எவ்வளவு காரியம் கணவருக்கு தெரியாம மனைவியும், மனைவிக்கு தெரியாம கணவரும் செய்றீங்க. அவங்களுக்கு தெரியாத காரியத்தை நீங்க செய்யும் போது இந்த அன்பா இருக்கிறவுடைய காரியத்துல நான் அவங்ககிட்ட பேசுறது தவறில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி புரிய வைத்து அவர்களோடு உள்ள உறவை புதுப்பித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. உண்மையான அன்பு உள்ளவர்களாக நம்முடைய குடும்ப உறவுகளில் இருக்கணும். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உறவு முறைகள், தாத்தா பாட்டி, அத்தை, சித்தப்பா சித்தி, அண்ணி அண்ணன், நிறைய உறவு முறைகள் இருக்கிறது. அந்த உறவு முறைகள் எல்லாம் நம்ம எப்படி அவர்களிடத்துல அன்புள்ளவர்களாக ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்படுகிறோம் அப்படின்னு தான் இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஐக்கியத்தையும் அன்பையும் அவர்களுக்கு நம்ம காண்பிக்கணும். அவர்களோடு உள்ள உறவை நம்ம ஐக்கியப்படுத்துகிறவர்களாக காணப்படணும். இந்த உறவு பராமரிக்கிற உறவாய், அரவணைக்கிற உறவாய் காணப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. இன்னொரு காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது தாய் பிள்ளையோட உறவை பார்த்தோம். திருச்சபை அப்படின்றது தாய், சீடன் அப்படின்றது பிள்ளை. அப்போ திருச்சபை ஆகிய அந்த தாயில சீடன் எப்படி காணப்படணும்? திருச்சபை யார் சம்பாதித்தது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய இரத்தத்தினால சம்பாதித்த திருச்சபை. அப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி காணப்படுகிறது? ஆண்டவர் சொன்னாரு எல்லாரையும் சீஷராக்குங்க அப்படின்னு சொல்லி கடைசியா கட்டளை கொடுத்துட்டு போனாரு. அப்போ நாம் சீஷராக மாறணும். அந்த உறவுக்குள்ள நம்ம இருக்கணும். எப்படி சீஷரா மாற முடியும்? யோவான் 15 அதிகாரத்துல சொல்லப்படி இருக்கிறது, கொடியானது செடியில நிலைத்திருக்கணும், அப்பதான் நம்ம கனி கொடுக்க முடியும். இன்னும் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர்ல நம்ம நிலைத்திருக்கணும். எப்படி நிலைத்திருக்க முடியும்? வேத வாசிப்பு, ஜெபம், தியானத்தின் மூலமாக நம்ம ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12 சொல்லப்படுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அவருடைய திருச்சபை, ஆண்டவருடைய சரீரமாகிய அந்த திருச்சபையில நம்ம இணைக்கப்படுகிறோம் அப்படின்னா, அவர் நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்தோம் அப்படின்னா நாம் அவருடைய பிள்ளை, நாம் அவரோடு இருக்கிறோம் அப்படின்றதுதான் அதனுடைய காரியம். நம்ம அதை மறந்து போகக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரில் நிலைத்திருக்கிறதற்கு நாம் விரும்பாதவர்களாக, நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுகிறவர்களாக, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், அதனால் என்னால் பைபிள் வாசிக்க முடியல, எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வாசிப்பேன், நான் இந்த சர்ச்சில் போகும்போது நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்கிறவர்களாக காணப்படுகிறீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது காலையிலையும் சாயங்காலமாவது நீங்கள் ஜெபிக்கணும், அதிகாலமே அவரை தேடணும், அவருடைய வேதத்தை வாசிக்கணும். முதலாவது நீங்கள் வேதத்தையும் வாசித்து ஜெபத்தையும் செஞ்சுட்டு மற்ற காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அநேக நேரங்கள்ல நம்ம இதை செய்யறதுக்கு நம்ம தவறுகிறவர்களாக காணப்படும். இந்த உலக பிரகாரமான உறவுகளிலும் நம்ம சீர்படுத்துகிறவர்களாக காணப்படணும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு உள்ள உறவுல நம்ம சீர்படணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. கடைசியா நான் ஒரு கேள்வியோடு நான் இந்த தியானத்தை நம்ம முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஆண்டவருக்கு நான் சீச்சனா இருக்கிறேனா இல்ல ரசிகனா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ரசிகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய தலைவனை அவன் நேசிப்பான், அவனை ரொம்ப ஹீரோவா பார்ப்பான், அவனுக்கு செய்ய வேண்டிய அவனுடைய பிறந்த நாள் அப்படி இப்படிலாம் கோலாகலமா கொண்டாடுற நம்ம அதிகமா நம்ம டிவிலாம் பார்க்குறோம், ரசிகர்கள்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. இதே போலதான் நான் ஆண்டவருக்கு ரசிகனா இருந்தேன் அப்படின்னா, நான் கிறிஸ்துமஸ் காலத்துல நான் ஏழைகளுக்கு உதவி செய்யறேன், நான் இந்தந்த காரியங்களை செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறவர்களா காணப்படும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவருடைய சீடராகணும். சீடரா இருந்தோம் அப்படின்னா அவருடைய கொள்கைகள், சீடர் என்ன பண்ணுவான்? அவருடைய கொள்கைகளை கடைபிடிப்பான், அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவனாய் காணப்படுகிறோம். அப்போ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லுகிறவர்களாக காணப்படணும். அந்த சுவிசேஷத்தை நம்ம ஏற்று அவருடைய வழியில நடக்கிறவர்களாக காணப்படணும். எல்லா நாட்களும் அந்த ஸ்பெஷலான அக்கேஷன்ல மட்டும் இல்ல, கிறிஸ்துமஸ் காலங்கள்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன்ல மட்டும் நான் அந்த இதை செய்ய மாட்டேன். ஆனா எல்லா நாட்களிலும் நம்ம ஒரு சீடனா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருக்காக நம்ம வாழுவோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதற்கு
நமக்கு எதிர்பார்க்கிறது அதுதான். நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறது போல மற்றவர்களையும் அவருடைய அன்புக்கு நேராக இழுத்து செல்லுகிற கருவிகளாக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாள்ல இந்த நாளுக்குரிய சிந்தனையும் அதுதான். இந்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை சீஷன்ட்ட ஒப்பு கொடுத்தாரு, சீஷனை தாயிடத்தை ஒப்பு கொடுத்தாரு. அது போல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான இந்த உலக பிரகாரமான உறவுகளை நம்ம சீர்படுத்துகிறவர்களாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவுகளை சீர்படுத்துகிறதாகவும் காணப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே, எங்கள் உறவுகளை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளும்படியான கிருபை தாங்க. எங்கள் உறவுகளுக்குள்ள இருக்கிறதான விரிசல்களை நாங்கள் சரி செய்து கொள்ளும்படியான கிருபைகளை, அன்பின் ஐக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல உம்முடைய சீடர்களாக, உம்முடைய உறவில நாங்கள் நிலைக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்லுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்தருளுங்க ஆண்டவரே. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு அக்கேஷன்ல நாங்கள் உமக்காக செய்கிறவர்களாக அல்ல, தினமும் உமக்காய் வாழ்கிறவர்களாக, தினமும் ஜெபிக்கிறவர்களாக, தினமும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மகிமை மகிமை